வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்த்துருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா நியூ பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஆதனூருக்கு போகிற அந்த பிரிட்ஜ் ஒன்று ஏறி இறங்கும். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா நமக்கு ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வந்து 2 பிளாட் சேல்ஸ் வந்துருக்குதுங்க. ஒரு 1070 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று, 1040 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று. ஸோ 23.6க்கு 45, 23க்கு 45 நார்த் ஃபேஸிங்கு, ஆன் மெயின் ரோடு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த ரோடை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடும். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த அளவுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது அப்படின்றது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லைன்லேயே பார்த்தோன்னா 6500 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ரேட்டு. ஸோ இது 6000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. கொஞ்சமாக நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூப் பில்டர்ஸ் போனாலும் ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனால் மணிவாக்கம் ரூப் பில்டர்ஸ் லேண்ட்மார்க். ஸோ அந்த ஸ்டேட் ஹைவேக்கு போயிடலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா ஊரை பக்கம் நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் கிட்டத்தட்ட பார்த்தா 2-2.5 கிலோமீட்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நமக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் ஈஸியாக போயிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், எதாவது கட்டிலாக்கோட நல்ல இன்ட்ரோம் இல்லை வந்து ஏதாவது பிஸ்னஸ்க்காக கட்டணும், வேறு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணணும்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள 1000 ஸ்கொயர் ஃபீட்ன்ற போது பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக வீடு நம்ம ஒரு பார்த்தா தெரியும். பாருங்கள், நம்ம கஷ்டப்படு வாங்க ப்ராப்பர்ட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல். அது இல்லாமல் பேக் சைடில் வேறு செய்யாங்க.